நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆன்லைன் கேம்ஸ்க்காக நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேரடி பணம் சம்பந்தப்பட்ட ஆன்லைன் கேமிங் துறையை மீண்டும் ஒழுங்குபடுத்தும் நோக்கத்திற்காக தமிழ்நாடு அரசானது ரியல் கேமிங் மணி தளங்களுக்கான மற்றும் அதை பயன்படுத்துபவர்களுக்கான புதிய கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அதிக ஜிஎஸ்டி விகிதங்களுடன் போராடி வரும் ஆன்லைன் கேமிங் துறைக்கு தமிழ்நாடு அரசின் புதிய ரூல்ஸ் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதிலும் சந்தேகம் வேண்டாம். தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி வெளியிட்டுள்ள புதிய விதிகளின்படி உண்மையான பணம் சம்பந்தப்பட்ட ஆன்லைன் கேமிங் தளங்களுக்கு நள்ளிரவு முதல் அதிகாலை 5 மணி வரை வெற்று மணி நேரமாக அதாவது பிளாங்காஸ் ஆக இருக்க வேண்டும். அதாவது இந்த 5 மணி நேரத்திற்கு பயனர்கள் லாகின் செய்வது முடக்கப்பட வேண்டும். மேலும் தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டியின் புதிய வழிகாட்டுதலானது ரியல் கேமிங் சிறார்கள் விளையாடுவது தடை செய்கிறது. 1 டே 1 வீக் அண்ட் 1 மந்த் ஆன வரம்புகளை நிர்ணயிக்கும் திறனை பிளேயர்களே நிர்ணயம் செய்து கொள்ளும் வசதி அல்லது அம்சம் அறிமுகம் செய்யப்பட வேண்டும் என்றும் ஆன்லைன் கேமிங் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு கட்டளையிட்டுள்ளது. கூடுதலாக 1 மணி நேரத்திற்கு மேல் ஒரு பிளேயர் விளையாடும் போது ஆன்லைன் கேமிங் தளங்களானது அதிகபட்ச பாப்-அப் எச்சரிக்கை மெசேஜ்களை காண்பிக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும் அவற்றை காண்பிக்க வேண்டும். மேலும் ரியல் மணி கேமிங் ஆப்ஸ் இந்த கேம்களில் உள்ள அடிமையாக்கும் தன்மை பற்றிய எச்சரிக்கையை செய்திகளை அந்தந்த லாகின் பக்கங்களில் ஆன்லைன் கேமிங் இயற்கையில் அடிமையாகும் என்ற வார்த்தைகளுடன் காண்பிக்க வேண்டும். மேலும் பிளேயர்கள் தங்களது பணத்தை டெபாசிட் செய்யும் போதெல்லாம் RMG ஆப்ஸ் ஆனது நிலையான பணவரம்பு மற்றும் இதுவரை அவர்கள் செலவழித்த தொகையை நியாயமான தடித்த எழுத்துக்களில் காண்பிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி உத்தரவிட்டுள்ளனர். எல்லாவற்றையும் விட முக்கியமாக ஒரு அக்கவுண்ட் உருவாகும் போது KYC சரிபார்ப்பு செய்யப்பட வேண்டும் என்றும் ஆரம்ப லாகின் அங்கீகாரத்திற்கு ஆதார் அடிப்படையிலான KYC சரிபார்ப்பு செய்யப்பட என்றும் உத்தரவிட்டுள்ளது. இதற்காக ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி எண்ணிற்கு அனுப்பப்படும் 1 டைம் பாஸ்வேர்டு மூலம் 2வது அடுக்கு சரிபார்ப்பு அங்கீகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறியாதவர்களுக்கு தமிழ்நாடு கேமிங் ஆணையம் கடந்த ஆகஸ்ட் 2023ஆம் ஆண்டில் 5 உறுப்பினர்களை கொண்டு மாநில அரசால் அமைக்கப்பட்ட ஒழுங்குமுறை ஆணையமாகும். இதில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி MT நசீமுதீன் தலைமையிலான இந்த ஆணையத்திற்கு ஆன்லைன் கேம்களை ஒழுங்குபடுத்தவும் பதிவுகளை வழங்கவும் உள்ளூர் ஆன்லைன் கேம்களின் செயல்பாட்டுகளை கண்காணிக்கவும் ஏதேனும் வாய்ப்புகள் அல்லது கேம்களுக்கு எதிரான புகார்களை தீர்க்கவும் அதிகாரம் உள்ளது. கடந்த ஏப்ரல் 2023இல் தமிழ்நாடு அரசாங்கம் ஆன்லைன் ரம்மி மற்றும் போகர் என்ற கேம்களை மாநில ஆன்லைன் சூதாட்ட சட்டத்தின் கீழ் தடை செய்தது. அவைகள் ஆன்லைன் கேம்கள் என்று அழைக்கப்பட்டாலும் கூட அவை ஆன்லைன் சூதாட்டத்தில் கீழ் கொண்டுவரப்பட்டனர். நவம்பர் 2023 ஆன்லைன் ரம்மிங் மற்றும் போகர் மீதான தடையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இருப்பினும் இந்த ரியல் மணி ஆன்லைன் கேம்களுக்கு பயனர்கள் செலவழிக்கும் நேரத்தை ஒழுங்குபடுத்துவதும் அல்லது வயது வரம்புகளை விதிக்கும் விதிகளை உருவாக்க மாநில அரசு சுதந்திரம் உள்ளது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இதன் தொடர்ச்சியாகவே தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆனது புதிய விதிகளை அமல்படுத்தியுள்ளது என்ற தகவலும் வெளியாகியுள்ளன. இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள் அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்